ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தங்களுக்கு பேரதிர்ச்சி அளிப்பதாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வரும் வீர விளையாட்டு மீட்பு கழகத்தை சேர்ந்தவருமான டி ராஜேஷ் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் நிரஞ்சன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்கி மத்திய அரசு வெளியிட்டிருந்த அரசாணைக்கு இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கின்றார்கள். ஒரு இடைக்கால தடையாக தற்பொழுது இது இருந்து வருகின்றது. எனவே இதன் காரணமாக தற்பொழுது தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடைபெறுவது என்பது ஒரு சிக்கலாகி இருக்கின்றது. இது தொடர்பாக தற்பொழுது ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய சோகமான ஒரு நிலையை நீடித்து வருகின்றது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த வீர விளையாட்டு மீட்பு கழகத்தின் திரு ராஜேஷ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவரிடம் நாம் கருத்துக்களை கேட்கலாம். சார், இன்றைய தினம் உச்சநீதிமன்றமானது இந்த இடைக்கால தடையை விதித்திருக்கின்றார்கள். இது தற்பொழுது இந்த ஜல்லிக்கட்டினை இந்த வருடம் நிச்சயமாக நடக்கும் என்று நம்பியிருந்த உங்களது மனநிலையை எப்படி உருவாக்கி இருக்கின்றது? இல்ல, மனநிலை டோட்டலா பாதிச்சிருச்சு. ஏன்னா இப்ப உண்மை சூழ்நிலை அதுதான். ஏன்னா இதோட செலிப்ரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கடந்த ஒரு 4-5 நாளா நீங்க பாத்திருப்பீங்க. 8 அன்னைக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க. ஒரு 4-5 டேஸா மக்கள் எல்லா ஊர்லயும் எவ்வளவு ஒரு என்ஜாய் பண்ணி எவ்வளவு தூரம் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்றது ஆக்சுவலா இங்கேருந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியல. நம்ம அங்க பீப்புளோட மிங்கிள் ஆகும், நம்மளுக்கு தான் தெரியும். ஒருத்தரும் அவங்க வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு வீட்லயும் நடக்கிற ஒரு தனி பண்டிகையா நினைச்சு இதை செலிப்ரேட் பண்ணாங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் பொங்கல் இல்லை, அதனால எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். சரி, இந்த வருஷம் அது சரியா போயிடும் அப்படின்ற ஹோப் இன்னைக்கு காலையில 12 மணி வரைக்கும் இருந்துச்சு. 12:30 மணிக்கு இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு எங்களால ஏற்றுக்கவே முடியல. ஆக்சுவலா சட்டம்ன்றது மக்களுக்காண்டி தான் இருக்கு. ஸோ மக்களோட ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இந்த விஷயம். இதை ஏன் நீதியரசர்கள் புரிஞ்சுக்கல அப்படின்றது எங்களுக்கு தெரியல. நம்ம சைடில் இருக்க லாயர்ஸும் தகுந்த விவாதங்களை வச்சாங்க. பட் இருந்தாலும் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, இது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை ஓவர் டர்ன் பண்ற மாதிரி இருக்கு இந்த நோட்டிபிகேஷன். பிளஸ் அனிமல்ஸோட குரூவல்ட்டி எந்த சட்டமும் பார்த்துட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி கொடுத்துறாங்க. அனிமல்ஸோட குரூவல்ட்டி பல இடத்துல பல மாதிரி நடக்குது. அதுக்கெல்லாம் சட்டம் ஒன்றும் வழி சொல்லல. பட் இந்த ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு பெரிய ஒரு தடைன்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எங்களுக்கு டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு. என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போறோம்னு தெரியல. திரும்பவும் மத்திய மாநில அரசுகளை தான் வலியுறுத்தணும். இந்த இடைக்கால தடைக்கு மீது வேற ஏதாவது மேல்முறையீட்டு மனு எதுவும் பண்ண முடியுமான்றத சட்ட வல்லுநர்களை ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முடிவெடுக்க முடியும்.